الله وكل شيء يقول الله إذا رضوا بي أهل الوصال فكل حالي عين الجمال أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله موتي حياتي محبي ثباتي ذلي عزي فقري كمالي أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله إن رحموني أو عذبوني فالعبد عبد في كل حال أستغفر الله من சீடியில் இருந்து إن رحموني أو عذبوني والعبد عبد في كل حال الله 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 அவன் தள்ளி கிளி வைக்கலாதா வைக்கலாம் கொஞ்சம் தள்ளி வைக்க கடுமையாக இடையுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, இன்று நான் பேசுவதற்கு இருக்கவில்லை. 26ஆம் இரவோடு பேச்சு முடிந்து விட்டது என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் சுமார் 10 மணி அளவில் வெளியே வந்து பெண்கள் யாராவது வந்திருக்கிறார்களா, வந்திருந்தால் நாம் பேசாமல் விட்டால் ஏமாற்றமாய் போய்விடும் என்பதற்காக பார்த்தேன். ஒரு 5-6 பொம்பளைகள் இன்னொன்றது போல் எனக்கு தெரிந்தது. ஆகவே அவர்களும் ஏமாறக்கூடாது, நீங்களும் ஏமாறக்கூடாது என்பதற்காக நான் வளமையாக தொடர்ந்து பேசி வந்த அதே கருத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியில் கூறலாம் என நான் விரும்புகிறேன். நான் சொல்லி வருகின்ற கருத்தின் சாரம், அதனுடைய சாராம்சம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் பேசும்போது அதை சுட்டி காட்டிவிட்டுத்தான் பேசி வருகிறேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர ஒன்றுமே இல்லை. அவனுடைய வுஜூது, அவனுடைய தாத்தை தவிர ஒன்றும் இல்லை. சிருஷ்டி என்பது பொய். சிருஷ்டியாக நமக்கு தெரிவது நமது வேதமை என்ற கருத்தை பல்வேறு திருக்குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் பல்வேறு ஹதீஸ்கள் மூலமாகவும் வேறு பல அறிவுக்கு பொருத்தமான உதாரணங்கள் மூலமாகவும் நான் சொல்லி வந்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் இதே கருத்தை வலியுறுத்தி சொன்ன இன்னும் ஒரு சில திருவசனங்களை உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன். وَاعْلَمُوا أَنَّمَا غَنِمْتُم مِّن شَيْءٍ فَأَنَّ لِلَّهِ خُمُسَهُ وَلِلرَّسُولِ وَلِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் இவ்வாறு சொல்லுகிறான். அதாவது இந்த திருவசனம் எதை பற்றி வந்தது என்றால், முஸ்லிம்களும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் சஹாபாக்களும் காபிரீன்களும் தீனுல் இஸ்லாத்துக்காக ஜிஹாது, புனித யுத்தம் புரிந்திருக்கிறார்கள். எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. இந்த யுத்தங்களின் போது காபிரீன்கள் விட்டு செல்லக்கூடிய பொருட்கள், வாள் அம்பு போன்ற ஆயுதங்கள், நகைகள்,
உடுப்புக்கள், வாகனங்கள், ஒட்டகம், குதிரை, கழுதை போன்ற வாகனங்கள், இவற்றையெல்லாம் முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்வார்கள். காபிரீன்கள் விட்டுட்டு போனவற்றை முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்வார்கள். முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டால் இந்த சொத்துக்களை எவ்வாறு பங்கு வைப்பது என்ற பிரச்சனை ஒன்று அங்கே வருகிறது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன், நீங்கள் காபிரீன்கள் விட்டு போன சொத்துக்களில், பொருட்களில் நீங்கள் கைப்பற்றுகின்றீர்களே, இவைகளை நீங்கள் பங்கு வையுங்கள். எப்படி பங்கு வையுங்கள்? ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு, அல்லாஹ்வுக்கு 1/5 கொடுங்கள். வலிர் ரசூலி, ரசூலுக்கு 1/5 கொடுங்கள். வலிதில் குர்பா, சொந்தக்காரர்களுக்கு 1/5 கொடுங்கள். வல் யதாமா, யதீம்களுக்கு 1/5 கொடுங்கள். வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு 1/5 கொடுங்கள். எத்தனை வந்திருக்கு? 5. وَإِنَّ لِلَّهِ خُمُسَهُ وَلِلرَّسُولِ وَلِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ, மிஸ்கீன்களுக்கும் ஒரு 1/5 கொடுங்கள். எத்தனை பேர் வந்திருக்கு பங்காளர்கள்? 6 பேர். فَإِنَّ لِلَّهِ خُمُسَهُ, அல்லாஹ்வுக்கு 1/5. அப்ப அல்லாஹ் ஒரு பங்காளன். வலிர்ரசூலி, ரசூலுக்கு 1/5, அவர்கள் ஒரு பங்காளன். 2 ஆச்சா? வலிதில் குர்பா, சொந்தக்காரர்களுக்கு 1/5, அவர்கள் ஒரு பங்காளர். 3. வல்யதாமா, யதீம்கள், அவர்களுக்கு 1/5, அவர்கள் ஒரு கூட்டம், ஒரு பங்காளர். எத்தனை? 4. வல்யதாமா வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு ஒரு 1/5. எத்தனை? 5. அடுத்தது வாலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூலி வலிதுல் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வப்னிஸ் ஸபீல், இப்னிஸ் ஸபீலுக்கு ஒரு பங்கு. இப்னு ஸபீல் என்ன? வழிப்போக்கன், பிரயாணி. இவனுக்கு 1/5, இவன் ஒரு பங்காளி. எத்தனை பங்காளர்கள்? 6 பங்காளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த 6 பேருக்கும் பங்கு வைங்க. எப்படி பங்கு வைங்க என்று சொல்றான்? ஒரு ஆளுக்கு 1/5 கொடுங்கள் என்று சொல்லிட்டு வந்து பங்காளர்கள் எத்தனை பேரை சொல்றான்? 6 பேரை சொல்றான். இப்ப அல்லாஹ்வுக்கு 5/1 கொடுத்தாச்சு. அப்ப 5/1 கொடுக்க சொன்னா எத்தனையா பங்கு வைக்கணும் என்று விளங்குது? 5 பங்கு வைக்கணும். முஸ்லிம்கள் காவிரின்களிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த சகல வஸ்துக்களையும் 5 பங்காக ஆக்க வேணும் என்கிறது விளங்குது. ஏன்? 5/1 என்றுதானே சொல்கிறான். அப்ப 5 பங்கு வச்சாச்சு, 5 பங்கு வச்சாச்சு. அல்லாஹ் கூப்பிடுற ஒரு பங்கு இந்த அப்படி போ, ரசூலுக்கு ஒரு பங்கு, சொந்தக்காராக்களுக்கு ஒரு பங்கு, யத்தீம்களுக்கு ஒரு பங்கு, மிஸ்கீன்களுக்கு ஒரு பங்கு. அடுத்தது பிரயாணிக்கு ஒரு பங்கு. எத்தனை பங்கு வேணும்? 5 பங்கு வைக்க சொல்லி 5/1 வீதம் கொடுக்க சொல்றான். பங்காளர்கள் எத்தனை பேரு? 6 பேரு. அப்ப எத்தனை பங்கு வேணும்? 6 பங்கு வேணும். அல்லாஹ்வுக்கு கொண்டு ரசூலுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டு வார என்ன 6 பங்கு வேணும். இங்க பங்கு வைக்க சொல்லிட்டா எத்தனை? 5 பங்கு வைங்க என்ன. அப்ப 5 இப்படி நாம கொடுத்துக்கிட்டு வரக்க ஒத்தனுக்கு பங்கு இல்லாம போய்த்திரும். 6. இந்த கடைசாக சொல்லப்பட்டவன் இருக்கிறானே பிரயாணி, வழிப்போக்கன், இவனுக்கு பங்கு இல்லாம போய்த்திரும். இப்ப என்ன செய்யற சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் சொன்னபடி செய்யவும் வேணும், 5 பங்கு வைக்கவும் வேணும். 6 பங்காளர்களை சொல்லிட்டான். 5 பங்காளர்களை சொல்லிட்டா சரி.
ஆளுக்கு ஒரு பங்கு, அஞ்சிலொண்டு 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 5 பங்கு வச்சாச்சு, முடிஞ்சு. ஆறாவது ஒரு ஆளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி 6 பங்கு வைக்க சொல்லி இருந்தா 6 பங்கு 5 பங்கு வைக்க சொல்லிட்டு 6 பங்காளர்களை சொன்னா இப்ப என்ன செய்யற சொல்லுங்க பாப்போம். அவனை உடையலாது, ஆக கடைசியில் வந்தவனை உடையலாது, அல்ல இடையில உள்ள யாரையும் நான் உடையலுமா? ஏலா. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பங்காளர்கள் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்ப என்ன செய்ய வேண்டியதாக இருக்கி? இதுக்குள்ள எதேண்டான்னு 2 உண்டாக்க வேண்டிய நிலைமை ஒன்று வரும். 6 5 பங்காளர்களாக்கணும். 6 பங்காளர்களை 5 பங்காளர்கள் ஆக்குறேன்டா, யாரோ 2 பங்காளர்களை உண்டாக்கி உண்டு எடுக்கணும். யார யார எடுக்கிற, யார உர்ற, அப்படி இருக்கிற செய்யும் பாருந்தானே. சரியா சொல்லிட்ட. அப்ப இதுக்குள்ள யத்தீமையும் மிஸ்கீனையும் உண்டாக்குறையா, இப்னு சபீல் வழிபோக்கனையும் யத்தீமையும் உண்டாக்குறையா, ரசூலையும் வழிபோக்கனையும் உண்டாக்குறையா, யார உண்டாக்குற 2 பேரை உண்டாக்க வேண்டிய நிலைமை வருகுது. அப்ப நாங்க இதுக்குள்ள உண்டாக்குறேன்டா, உண்டாக்காம வழி இல்லை. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு மாத்தமா பேத்திரும் நிலைமை இவனுக்கு செய்யலாம் பேத்திரும். அப்ப உண்டாக்கித்தான் ஆக வேணும். உண்டாக்குறேன்டா இதுக்குள்ள வேற ஆயத்துகளினுடைய ஆதாரத்தை கொண்டும் வேற ஹதீஸ்களுடைய ஆதாரத்தை கொண்டும் இஸ்லாமிய தத்துவத்தின் அடிப்படையை கொண்டும் உண்டாக்குறதா இருந்தா அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் உண்டாக்கலாம். உண்டாக்கி விட்டா இப்ப எத்தனை பங்காளர்கள்? 5 பங்காளர்கள். எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு 5 1, அல்லாஹ்வுக்கு 5 1 எப்படி கொடுக்கிற? அல்லாண்டு ஒருவன் இருந்தா தானே தம்பி அவனுகிட்ட கொண்டு போய் இந்த உண்ட பங்கு இருக்கு புடி என்று கொடுக்கலாம். அப்படி அல்லாண்டு ஒருவன் எங்க சரி அப்படி இருக்கனா இல்லத்தானே கொடுக்கிறதுக்கு. அப்ப எப்படி அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற? அப்ப கொடுக்கலாம். அப்ப ரசூல், இந்த ரசூலையும் அல்லாஹ்வையும் உண்டாக்கி இந்த ரசூலுக்கு ஒரு பங்கை கொடுக்கும் போது 5 பங்கு சரியா வரும், 5 பங்காளர்கள் சரியா வரும். அது ரசூலுக்கு கொடுத்தது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுத்ததாக ஆகிவிடும். அப்ப பங்காளர்கள்ல பிரச்சனை இல்லை. அப்ப பங்காளர்கள் 6 பேரை 5 பேராக ஆக்குற நேரத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்டாக்க வேண்டி இருக்கி. இதுல உண்டாக்கினா என்ன? அல்லாஹ்வையும் ரசூலையும் மாத்திரம் தானா உண்டாக்கலாம்? அல்லாஹ்வையும் மிஸ்கீனை உண்டாக்க இயலாதா? ரசூல் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு, அவனேதான் ரசூலாக வந்தார்கள் என்றால் அவனேதான் மிஸ்கீனாக வந்தான், அவனேதான் ஃபகீராக வந்தான், அவனேதான் யத்தீமாக வந்தான். அப்ப அதை ஏன் உண்டாக்க இயலாது? நீங்க சொல்ல உண்டாக்கலாம் தானே என்றால் முதலிடம் கொடுக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளியினாலானவன் ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். வ குல்லு ஷைஇன் மின் நூரி, சகல வஸ்துவும் என்னுடைய ஒளியினால் ஆனவை. அப்ப அல்லாஹ்வுடைய முதல் வெளிப்பாடு எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வெளிப்பாட்டில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்திருக்கிறான். அப்ப முதல் இடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பஞ்சு பாவாடையாகுவதாயிருந்தால் பஞ்சாகவே இருந்து பாவாடையாகாது. என்ன செய்யணும்? அது நூலின் வடிவம் பெற்று பாவாடை ஆகலாம். பஞ்சால நூலாகி பாவாடையாவது போல் அஞ்சால ஆனவுனை அறிந்துணர்வதென்னாளோ. பஞ்சால நூலாகி பாவாடையாவது போல்
அப்ப ஹக் தஆலாவுடைய வுஜூது, அவனுடைய ذات நூரே முஹம்மதியாவாக பஞ்சி நூலாக ஹக்குடைய ذات நூரே முஹம்மதியாவாக வெளியாகி தஜல்லியாகி அந்த நூரே முஹம்மதியா சகல சிருஷ்டிகளாகவும் வெளியாயிச்சு. அந்த நூல் பாவாடையாக, ஷர்ட்டாக, சாரனாக, தொப்பியாக வெளியாகி இருப்பது போல. அப்போ உங்களோட கேள்விக்கு ஒரு விட வரும். அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் ரசூலும், அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் சொந்தக்காரர்களும், அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் யத்தீம்களும். அதாவது இங்கு சொல்லப்பட்ட பங்காளர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான். இந்த வெளிப்பாட்டில் எதை அல்லாஹ்வோட சேர்த்து உண்டாக்கினாலும் சரிதானே, ரசூலுல்லாஹ்வைத்தான் உண்டாக்க வேணும் என்று நீங்கள் சொல்வதற்குரிய காரணம், அதைத்தான் உண்டாக்க வேண்டியிருக்கு. காரணம் அதுதான் முதல் மல்ஹரு, அதுதான் முதல் தஜல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டியாக தஜல்லியாக விரும்பி முதலாவதாக எதாக வெளியானான். அவ்வலு மா ஹலக்கல்லாஹு நூர முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஜாபிர், ஜாபிரே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபியை பார்த்து, ஜாபிரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக படைத்த சிருஷ்டி நூரே முஹம்மதியா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி. இதனால் தான் அது முதல் மல்ஹராக இருப்பதினால் தான் அதையும் ஒன்றா சேர்த்து நூல் பாவாடையானது, நூல் ஷேட்டானது, நூல் ஷாரனானது என்று சொல்வது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோலங்களில் எல்லாம் வெளியாகி இருக்கிறார்கள். ரசூலாக வெளியானது எது? அந்த ذات. அந்த ذات ரசூலுடைய ذاتக்கு வேறானதா? வேறானதில்லை. அந்த ذاتிலிருந்து துண்டாகி பிரிந்து வந்தது என்றும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ உங்களுக்கு விளங்கி போச்சு. அல்லாஹுவையும் ரசூலையும் சிருஷ்டியையும் சுருக்கமா பாருங்க. நீங்க அல்லாஹுவையும் ரசூலையும் என்றால் அல்லாஹுவையும் சிருஷ்டியையும், ரசூல் சிருஷ்டி, ரசூல் ஹல்க் படைப்பு, அந்த படைப்பையும் ஹக்கையும் ஹல்கையும் உண்டாக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகையினால ரசூலுல்லாவையும் ஹக்கையும் தான் உண்டாக்குறோம், மத்தத்தை உண்டாக்கல்ல என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ரசூல் என்பதை ஹல்க் என்று வச்சு பாருங்கள். ஹல்க் சிருஷ்டி என்று வைத்து பார்க்கின்ற நேரத்தில் இங்கே இந்த 6 பங்காளர்கள்ல அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் உண்டாக்கும் போது என்னத்தை உண்டாக்குறீங்க? இப்ப அல்லாஹ்வையும் சிருஷ்டியையும் உண்டாக்குதல். இந்த உண்டாக்குதல்ங்கிறதுக்கு இந்த பேராவா இறுக்கி உண்டாக்குறதுக்கு ஒன்றுதான். நீ பேரண்டு நினைச்சிட்டு இருக்கிறதுனால சொல்ல வேண்டி இருக்கி உண்டாக்கன்னு. நீ வேறண்டு நினைக்கல, ஒன்றென்று தான் நினைத்திருந்தால் ஒன்றாக்கென்று எப்படி சொல்றது? எதை ஒன்றாக்கலாம்? ஒன்றாக்குறத ஒன்றாக்கலாமா? நான் ஒரு லைட்டரை கொடுத்து இதை உண்டாக்கு, இதை ஒன்றாக்கு என்று சொன்னா நீங்க கேட்பீங்க, ஒன்றுதானே, என்ன ஒன்றாக்குற? ஒன்றை ஒன்றாக்குவது முஹால், அசாத்தியம். ஒன்றை ஒன்றாக இருப்பதை ஒன்றாக ஆக்குதல் என்பது முஹால், அசாத்தியம். ஒன்றை ஒன்றாக்க முடியாது. பலதை ஒன்றாக்க முடியும், பலதை ஒன்றாக்க முடியும். பல வஸ்திரிக்கு, பல லைட்டரி விட தெரிக்கி, இதையெல்லாம் ஒன்றாக்கண்டு சொன்னா என்ன செய்யலாம்? ஒன்றாக்கி காட்டலாம். ஒன்றை ஒன்றாக்க முடியாது. அப்ப பலதைத்தான் ஒன்றாக்குறோமே தவிர ஒன்றை ஒன்றாக்கவில்லை. அல்லாஹ்வை ஒருவனாக்குதல் என்றால் நீ யாரு? அல்லாஹ் ஒருவனாக்க? அல்லாஹ் ஒருவன் தானப்பா. அவனை நீ ஒருவன் நாக்குறேன்டா என்ன அர்த்தம்? பலதாக இருப்பதை ஒன்றாக ஆக்கிப்பார். முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தாயிட்டாங்க. கியாம நாளையில அவர்களை
எழுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம், நீங்க உலகத்துல தௌஹீது செய்த ஆள் என்ன? ஆமா, தௌஹீது செய்த ஆள்னா என்னத்தை ஒன்றாக்கினீங்க? நான் ஒருவன் தானே, ஹகீகத்தில் யதார்த்தத்தில் நான் ஒருவன் தானே, என்ன ஒன்றாக்கினது எப்படி? ரப்பே, பலதைத்தான் நான் ஒன்றாக்கினேன், ஒன்றை ஒன்றாக்கவில்லை, அது அசாத்தியம் என்று இவர்கள் பதில் சொல்வார்களாம். அப்ப நாங்க இன்றைக்கு தௌஹீது செய்யணும்டா, வஹிது வஹிது குர்ஆன்ல எல்லாம் வருகிறது, ஹதீஸ்ல வருகிறது, தௌஹீது செய்யுங்கள். தௌஹீது செய்யுங்கள் என்றால் என்ன? ஒருவனாக ஆக்கி வையுங்கள் என்ற அர்த்தம் நீங்க எடுக்காதீர்கள். அவன் ஒருவன் தான். ஒருவனை ஒருவனாக்குறது முஹால். தௌஹீதுல் வாஹிதி முஹால். இது பொது தத்துவம். ஒன்றை ஒன்றாக்குதல் என்பது அசாத்தியம். அப்ப என்ன செய்யலாம்? தௌஹீதுல் கஸ்ரதி, தௌஹீதுல் கஸ்ரதி, அதிகமானதை ஒன்றாக்குவதல் சாத்தியம். இந்த அடிப்படையிலாம் தௌஹீது வரணும். அப்ப நீங்க என்ன விளங்கிக்கிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் ஒன்று என்று நோக்கும் போது சிருஷ்டியும் ஹக்கும் ஹல்கும் ஒன்று என்று நோக்கிக்குங்க. இன்னொரு ஆயத்தை சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன். குல், முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். சும்ம சொல்லி போட்டு, சும்ம பிறகு, தர்ஹும் அந்த முஷ்ரிக்கீன்களை விடுங்கள், ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் அவங்கட போக்கில் போறதுக்கு விட்டு விடுங்கள். அவங்களுடைய அசத்தியத்தில் அவர்கள் மூழ்கி போகட்டும், விட்டு விடுங்கள். இப்படி சொல்லுங்க. கேட்டவன் கேட்பான், கேட்காதவனு அவனுடைய அசத்தியத்தில் போகட்டும் என்று விட்டு விடுங்கள். இப்ப இதுல நாங்க தான் இந்த கருத்தை சொல்றோம். அப்ப இந்த மற்ற உலமாக்கள் எல்லாம் இந்த குர்ஆன் ஆயத்தை பார்க்கலையா? அவங்களுக்கு இதுக்கு அர்த்தம் விளங்கலையா? அண்டா விளங்குது. எப்படி விளங்குதுண்டா? இப்படித்தான் விளங்குது. எப்படி? நான் ஒரு தம்பியை கூப்பிட்டு, இங்க வா தம்பி, அல்லாஹ்ன்னு சொல்லா வேண்டா, என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு என்ற அர்த்தம் தானே. ஒருத்தனை கூப்பிட்டு நான் சொல்றேன் அவனுக்கிட்ட, குல் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லு என்றா, நீ அல்லாஹ்ன்னு சொல்லன்ற அர்த்தமா அல்லது அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு என்ற அர்த்தமா? அப்ப வெளிரங்கமாக எப்படி எடுக்காங்க? அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு என்றுதான் எடுக்காங்க. நான் ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி ஏ அரபுல சொல்றேன், குலில்லா குலில்லா அல்லாஹ்ன்னு சொல்லு என்றா, நான் அவனை நீ அல்லாஹ்ன்னு சொல்றான் நீங்க நினைப்பீங்களா? அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு இருக்க சொல்றாரு மௌலவி நினைப்பீங்களா? அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு இருக்க சொல்றாருன்னு நினைப்பீங்க. அதுதான் வெளிப்படையான அர்த்தம். அதை போல குலில்லா முஹம்மதே நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டீங்கள் என்று வச்சுக்கிட்டா, சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்குவோமே, அப்படித்தான் வேண்டா. ரெண்டு வகையில புழைச்சுப்போம் ஆயத்து. எப்படி புழைக்கும்? நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிக் கொண்டிருங்கள். நீங்க அல்லாஹ்ன்னு சொல்லுங்க என்ற கருத்து இல்ல. நீ அல்லாஹ் அல்லாஹ்ன்னு திக்ர் செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு நீங்க என்று வச்சுக்கிட்டா, சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்ற பின் தொடருக்கு முனாசபத் இல்லை, தொடர்பில்லை. ஒருவன் ஒரு பேச்சை பேசுறான் தம்பி, ஒரு வசனம் என்று வச்சுக்குவோம். 2-3 வசனத்தை எல்லாம் விடுங்க. ஒருவேளை ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் இடையில தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஒரே வசனத்தில் எப்படி முன்னுக்குள்ளதுக்கு பின்னுக்குள்ளது தொடர்பு இல்லாமல் இருக்கிற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாயகமே அல்லாஹ் அல்லாஹ்ன்னு திக்ர் செய்து கொண்டிருங்கள். சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் அவர்களுடைய அசத்தியத்தில் அவர் எப்படி போனாலும் போகட்டும் என்று விட்டு போடுங்க, கவலைப்படாதங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்
அல்லாஹ் அண்டுகிட்டு திக்ரு செய்யத்தான் அல்லாஹ் சொன்னான். அதன்படி அவங்க திக்ரு செய்துகிட்டு இருந்தாங்க என்றா இந்த வசனத்தை சொல்ல தேவையில்ல, எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு என்ன அவர் செஞ்சுட்டு இருக்கார், அவர் அல்ல என்று பேசாம பேசிடுவான். எப்ப இவன் பிரச்சனையை உண்டாக்குவான்? இவர் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ரு வச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனையை உண்டாக்க மாட்டான் எவனும். எப்ப பிரச்சனையை உண்டாக்குவான்? இவர் தன்னை அல்லாஹ் என்று சொன்னாதான் இது என்னடா சொல்றையும் வந்திருக்கிற போனையும் என்று பிரச்சனையை உண்டாக்குவான். அப்பதான் இவங்களுக்கு கரைச்சல் வரும். கரைச்சல் வார நேரத்தில் என்ன சொல்ல வேண்டி வரும்? ஆறுதல் வார்த்தை உண்டு. அவனுகள் கத்திட்டு போறான், உங்களோட வேலையை பாருங்க தம்பி என்று சொல்றையா இல்லையா? நாங்க எப்ப தம்பி இந்த பிரச்சனை வரும்? அவனுங்களுக்கு பிடிக்காத ஒன்று இங்க நடந்தாத்தான் அவன்களால பிரச்சனை வரும். இப்ப நாங்க ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றோம், என்ன அவன்களால பிரச்சனை அவனுக்கு? அவனுகள் கத்திட்டு போறான், உண்ட வேலையை பாரு என்று சொல்ற பாணி. இந்த குர்ஆன் ஆயத்தை விளங்குற என்றாலும் இந்த வசன நட அந்த பாணி தெரிஞ்சிருக்கணும். எல்லாராலையும் குர்ஆன் வசனத்தை என்ன செஞ்சு கேளாது, விளங்கி கேளாது. அரபிக்கும் குர்ஆன் வசனத்தை விளங்கி கேளும் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல. குர்ஆனுடைய நடை என்று ஒன்றிருக்கு. அந்த நடையை இவன் தெரிஞ்சுக்கிட்டா அது குர்ஆனுக்கெண்டும் இருக்கு, ஒவ்வொரு மொழிக்கெண்டும் ஒவ்வொரு நடை இருக்கு. அந்த நடையை தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி கஷ்டம். சரி, இப்ப இதுல அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ரு செய்து கொண்டிருங்கள் என்று சொன்னா அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வசனம் வர தேவையில்லை. இந்த வசனம் காட்டுது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ரு செய்து கொண்டிருக்கல, நான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அதனால அல்லாஹ் சொல்றான், இவர்கள் கொந்தளிக்கான்கள், அவன் கத்திக்கிட்டு போனான், கத்திக்கிட்டு போட்டும், உங்களுடைய வேலையை பாருங்க என்ற பாணியில சொல்லுகிறான். அப்ப ஒரு ஆதாரத்தை கொண்டு, என்ன ஆதாரம்? சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்ற வசனத் தொடர் வந்த ஆதாரத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ரு செய்துட்டு இருக்கல, அவங்க தன்னை அல்லாஹ்னு சொன்னாங்க என்றது விளங்குதல்லவா கொண்டு. இது சும்மா உங்களோட பகுத்தறிவுக்கு தார ஒரு ஆதாரம். இந்த பகுத்தறிவை வச்சு பார்க்கக்கூட, ஓ அப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இப்போ ஒன்று சொல்ல போறேன், உங்களுக்கு விளங்குற கஷ்டம் இருந்தாலும் நான் சொல்றேன், பர்றாக்களுக்கு படட்டும், படாக்களுக்கு பிறகு படட்டும். என்ன? கொல், நீங்கள் சொல்லுங்கள். ஏவல் வினை சொல், நீங்கள் சொல்லுங்கள். கொல்லுங்கிறத அரபுல என்னடான்னு கேட்டா, இதுக்கு என்னடா புணர்ச்சி என்று கேட்டா, புணர்ச்சியே என்னமோ உண்டு, அது கேட்டா தரக்கி பண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவான் ஃபஅல் அம்ரு ஹாதர் லமீர் ஃபாயில் ஃபேலும் ஃபாயிலும் கூடி ஜும்ல ஃபாயிலியா இன்ஷாஇயா. இதுதான் அதுக்கு அந்த மொழி இலக்கணம். பின்னால நீ சொல், தமிழ்ல வச்சுக்கோங்க, கொல்லுக்கு நீங்க தமிழ்ல வச்சுக்கோங்க, நீ சொல். என்னத்தை சொல்? கவுலுல் மகூல், உன்னால் சொல்லப்படுவது எது அதை சொல்லு. பின்னால வருகிறது என்ன? அல்லாஹ். அதுதான் உன்னால் சொல்லப்பட வேண்டியது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சொல்லுங்கள். என்னத்தை சொல்லுங்கள்? அல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றா, இந்த குல்லண்ட ஏவல் வினை சொல்லுக்கு பின்னால வார சொல்லிருக்கே, அது என்ன? அல்லாஹ். அந்த சொல் ஒரு எழுவாயும் பயனிலையும் சேர்ந்த சொல்லாக இருக்க வேண்டும். முப்ததா ஹபர், எழுவாயும் பயனிலையும் உள்ள சொல்லாக இருக்க வேண்டும். இங்க பார்த்தா ஒரு சொல்லுத்தான் இருக்கு, எழுவாயும் பயனிலையும் இருக்கணும். எத்தனை சொல்லு வரணும்? குறைஞ்சபட்சம் 2 வேணும். எழுவாய்க்கு ஒரு சொல், பயனிலைக்கு ஒரு சொல். இங்க ஒரு சொல்லுத்தான் இருக்கு. அப்ப இத எழுவாயா வைக்கிறையா பயனிலையா வைக்கிறையா என்ற ஒரு பிரச்சனை வருகுதா இல்லையா? பிரச்சனை வரும். உங்களுக்கு அது புரியுதே என்னமோ தெரியல, புரியக்கூடிய ஆக்கள் புரிஞ்சுக்குங்க. இப்ப என்ன செய்ய வேண்டி வருகுது? ஒன்றோ இதை பயனிலையாக சொல்ல வேணும், சொன்னால் தோன்றா எழுவாய் ஒன்று வைக்கணும். நாங்க எழுவாய் ஹுவ என்று இருக்கும்.
குல் முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல்லாஹ் அவன் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். தோன்றா எழுவாயா அப்படி வச்சுக்கலாமே, பிரச்சனை ஒன்றும் இல்லையே என்றா அப்படியும் வைக்கலாம். ஏன் எப்படி ஒரு எழுவாய் இருந்தா சரிதானே அந்த வசனம் அமையறதுக்கு, அப்படியும் வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம். ஹுவ என்று வைத்தால் தோன்றா எழுவாயை பின்னால சொன்ன வசனத்துக்கு அர்த்தமே இல்லை. ரசூலுல்லாஹ் அவர்கள் அவன் அல்லாஹ் என்று இவர்களெல்லாம் இந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் எவனை அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவனை இந்த முஹம்மதும் வந்து அல்லாஹ் என்று சொன்னால் எதிர்ப்பு ஏற்படுமா? எதிர்ப்பு ஏற்படாதே. ஓ நீங்க முஹம்மதே நீங்க சொல்ற அல்லாஹ்வை தான் நாங்க அல்லாஹ் என்று சொல்றோம், கதை முடிஞ்சிருக்கும். தும்மதர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யலாபூன் எப்படி வந்துச்சு? வரையலா. ரசூலுல்லாஹ் அவன் அல்லாஹ் அவன் அல்லாஹ் அவன் அல்லாஹ் என்று சொல்லிட்டு இருந்தாங்க என்று வச்சுக்குவோம். அப்படி சொன்னா எவன் பிரச்சனைக்கு போவான்? அங்கிருந்த முஷ்ரிக்கீன்கள் அத்தனை பேரும் அவனைத்தானே அல்லாஹ் என்றார்கள். வலையின் சால்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ். வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அந்த முஷ்ரிக்கீன்களிடம் கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். வலையின் சால்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் வ அஹ்யா பிஹில் அர்த மின் பாதி மௌதிஹா லயகூலுன் அல்லாஹ். வானத்திலிருந்து பூமிக்கு மழையை இறக்கி பூமியை செழிப்படைய செய்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? அந்த முஷ்ரிக்கீன்கள் சொல்வார்கள். அப்போ முஷ்ரிக்கீன்கள் அவன் அல்லாஹ் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர் தோன்றா எழுவாயாக ஹுவ என்ற சொல்லை வைத்து அவன் அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் எந்த பிரச்சனையும் என்ன வந்திருக்காது. ஆகவே தோன்றா எழுவாய் ஹுவ என்பது அல்ல, தோன்றா எழுவாய் அன என்பதுதான். இப்ப விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? அப்போ குலில்லாஹ் குல் முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் என்றா உங்களால் சொல்லப்படுறது எது? கவுலுல் மக்கூல். அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க கவுலுல் மக்கூல் அல்ல கவுலண்டு விடுங்களேன் மக்கூல். உங்களால் சொல்லப்படக்கூடியது எது? அனல்லாவா ஹுவல்லாவா? அனல்லாஹ் என்பது சொல்லப்பட வேண்டும். அதைத்தான் சும்மதர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யலாபூன் என்ற அந்த தொடர் வசனம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே ஹக் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதுடைய நூறாக முதலிலே தஜல்லியானான். அதை இங்கே சொல்றான். அப்ப இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன், நீங்கள் முஷ்ரிக்கீன்களிடத்திலிருந்து யுத்தத்தின் போது பெறக்கூடிய சொத்துக்களை 5ஆக பங்கு வைத்து 6 பங்காளர்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஒரு பங்காளர்களாக எடுங்கள். இந்த ஆயத்தை நான் ஒரு ஆளுகிட்ட ஒரு ஆலிமுக்கிட்ட கேட்டன். நான் இப்படித்தான் தம்பி விளங்கி வச்சிருக்கேன். எந்த விளக்கம் பிள்ளையாவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். நாம் விளங்கினதுதான் சரி என்று ஒத்த காலில் நமக்கு நிற்கலா. இதை விட விளக்கம் தெரிஞ்சவன் ஒருத்தன் விளக்கம் சொல்லும் போது அது சரியா இருந்தால் அதை ஏற்றுக்கத்தான் வேணும். இதுக்கு வேற என்னமும் விளக்கம் இருக்கா? இந்த கருத்து வராம அல்லாஹ்வையும் ரசூலையும் ஒன்றென்று சொல்லாம அல்லாஹ் வேறுதான் ரசூல் வேறுதான் என்று சொல்லக்கூடிய மாதிரி கருத்து என்னமும் இருக்கா என்று கேட்டதுக்கு அவர் சொன்னார் ஒரு கருத்துண்டோ, பரக்கத்துக்காக அல்லாஹ் சொல்லி இருக்கலாதா? என்ன பரக்கத்து? இப்ப 5-6 பங்காளர்களை அல்லாஹ் சொல்றான். அதுல முதல்ல யாரை சொல்றான்? தன்னை சொல்றான். அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு. அல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு, ரசூலுக்கு 5 தானே போறான். இப்ப இதுல அல்லாஹ் அவன் தன்னை முந்தி சொன்னது அது பரக்கத்துக்கு. இது என்ன தம்பி? குர்ஆனே பரக்கத்து தான். பிஸ்மில்லாவில் இருக்கிற அந்த பேக்கு கீழே இருக்கிற நுக்குத்தாவிலிருந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அந்த பஸ் வரைக்கும் என்னதான் பரக்கத்து குர்ஆன். அதுக்குள்ள மறு அல்லாஹ் தஆலா தண்ட பேரை பரக்கத்துக்கு சொன்னேன்டா அப்ப எத்தனை இடங்கள்ல குர்ஆன் அல்லாஹ் தஆலா தண்ட பேரை பரக்கத்துக்கு சொல்லணுமே. அப்ப இங்க மட்டும்தானா பரக்கத்து? அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி, நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோமே, எனக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி நாம இவர்கிட்ட எனக்கு தெரியாண்டி சொன்ன உடனே இந்த ஆள் நினைச்சிட்டு போவான்.
என்னை ஒரு மௌலவி ஒரு பலாயும் விளங்காம கிடக்கு எண்டு நினைச்சுக்கிட்டு போவாரு எண்டு நான் எண்ணி அது ஹலால் செய்யலாம் தம்பி என்று சொல்லி விடுறேன். சொல்லிவிட்டு அவங்களுக்கு தவறான ஒரு சட்டத்தை நான் சொல்லிடுறேன் அல்லது தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்துடுறேன். நீங்க அந்த விளக்கத்தை நம்பும் போது நீங்களும் பாவியாகிறீர்கள். அந்த விளக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது மற்றவர்களையும் பாவிகளாக வழிகாட்டிலே ஆக்குகின்றீர்கள். அப்ப ஒருத்தன் இந்த நிஸ்புல் இல்மி மா அத்ரி, அறிவின் பாதி எனக்கு தெரியாது என்பதாகும் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிவின் பாதி எனக்கு தெரியாது என்று சொல்வதாகும். என்ன அர்த்தம்? தெரிஞ்சதுக்கும் தெரியாதறியான்டா போற அந்த கருத்து இல்லை. தெரிஞ்சதை தெரிஞ்சது படி சொல்லணும். தெரியலையா தம்பி, நமக்கு அது விஷயம் விளங்கல்ல, அதை கொஞ்சம் பார்த்து சொல்றேன் அல்லது கேட்டு சொல்றேன் என்றுதான் சொல்லலாமே தவிர பொய் விளக்கம் என்ன செய்ய முடியாது. இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்களும் இப்ப இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின கதை. சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் காத்தாங்குடிக்கு வந்து தங்கி இருந்த காலகட்டத்திலே ஒரு இரவு சாப்பாடு ரப்பானியா ஹாஜியார் அவர்களுடைய வீட்டிலே ஒழுங்கு செய்திருந்தார்கள். வேறு அவர்களுடைய சொந்தக்காரர்களையும் ஒரு 15 பேர் அளவுக்கு சொல்லி இருந்தார்கள் அந்த சாப்பாட்டுக்கு. என்னையும் அழைத்திருந்தார்கள், நானும் போனேன். சாப்பாடு முடிந்த பின் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் ஒரு சிறு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு உத்தரம் கேள்வி கேட்கல, அவர்களாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து சொல்லும் போது சொன்னார்கள், நீங்க திக்ர் வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு வைக்கிறீங்க, சரி, அதுலயும் பிரச்சனை இல்லை. இல்லல்லாஹ்னு வைக்கிறீங்க, அதுலயும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் என்று வைக்கிறீங்களே, இந்த அல்லாஹ் என்ற சொல் முப்ததாவா ஹபரா, எழுவாயா பயனிலையா என்று கேட்டார்கள். அப்ப நாங்க இருந்த எங்களுக்கு அந்நேரம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். நாங்களும் யோசிச்சு இருந்தோம் விட சொல்லாம. அப்ப அவங்க சொன்னாங்க, இது பயனிலை. அல்லாஹ் என்று சொல்றீங்கள, இது பயனிலை. அதாவது அல்லாவாயிருக்கும் 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 என்ற கருத்து. எது அல்லாவாயிருக்கும்? அதனுடைய எழுவாயது. எழுவாய் சொல்றீங்கல்லே நீங்க, அல்லாண்டா நாங்க அல்லாண்டு அதுக்கு ஒரு எழுவாய் வந்துடும். அல்லாண்டா அவன் அல்லாண்டு அதுக்கு ஒரு எழுவாய் வந்துடும். நீங்க ஹுவையும் சொல்றீங்கல்ல, அனையும் சொல்றீங்கல்ல, அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு தான் திக்ர் வைக்கிறீங்க. இது எழுவாயா பயனில்லையா? சரி, பயனில்லை. அப்ப எழுவாய் எப்படி இருக்கும்? அன நான் என்று இருக்கும். அப்ப நீங்க திக்ர் வைக்கிற நேரத்தில் அனண்டு அனல்லான்னு சொல்லக்குள்ள அது கொள்ளையாத்தானே வருகிறது. சட்டத்திலையும் தோன்றா எழுவாய் என்ன செய்யலாம்? வரலாம். வசனத்தில் தோன்றா எழுவாய், எழுவாய் இல்லாம பயனிலையை மட்டும் வரலாம். முக்ததா இல்லாம ஹபர் மட்டும் வரலாம். அது அந்த இடத்திலே தெரியப்பட்டதாக இருக்க வேணும். தெரியப்படாமல் இருந்தால் வர முடியாது. அதை கொண்டு வரத்தான் வேணும். ஆகவே இந்த இடத்துல நீங்க அன நான் அல்லாஹ் நான் அல்லாஹ் என்று திக்ர் செய்யுங்கள். அவர் 15 பேர், அவரோட முரீது பிள்ளைகளும் இருந்த, முரீது பிள்ளைகள் அல்லாதவர்களும் இருந்த. இதுக்கு ஆதாரமாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குலில்லா சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யலபூன். எவ்வளவு சுண்ணாம்பும் மஞ்சளும் போல இந்த ஆயத்து அமைஞ்சிருக்கு. அது என்ன செய்யணும்? சும்மா நீங்க ஒரு 10-20 நிமிஷம் கேட்கறதுல உங்களுக்கு சரியா மனசுல ஊன்றி பதியாது. அதை கொஞ்சம் நல்லா சிந்தனைக்கு எடுத்து சிந்தித்தா வழங்கும். இன்னும் ஒன்றை சொல்றேன், இதுவும் எதை காட்டுது? ஹக் தஆலா தான் சிருஷ்டியாக தஜல்லியாகி இருக்கிறான். மனிதனாக மட்டுமில்ல, சிருஷ்டியாக, மொத்தத்தில் சிருஷ்டியாக அவனே தஜல்லியாகி இருக்கிறான் என்கிறதை காட்டக்கூடிய ஆயத்து. என்ன? ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா. ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே தங்களுடைய கையினால மண்ணை அள்ளி எடுத்தாங்க. இதுதான் நடந்த செய்தி. வேற என்னமும் சூசகமும் இல்லை, பூசகமும் இல்லை.
நடந்த செய்தி இவ்வாறு. எதிரிகள் சூழ்ந்திருந்த ஒரு கட்டத்திலே எதிரிகளை முறியடிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சான், மண்ணை அள்ளி அவர்களுடைய கண்களுக்கு எறியுங்கள், அவர்களுடைய கண்கள் பார்வையை இல்லாமல் போய்விடும் என்று சொன்னான். அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து குனிந்து மண்ணை கையால் எடுத்து எறிந்தார்கள். இந்த மண் போய் காவிரின்களுடைய கண்களில் விழுந்ததும் அவர்கள் பார்வையை இழந்தார்கள். ரசூலுல்லாஹ் தப்பிச் சென்றார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது எப்படி சொல்றான்? என்ன சொல்லணும்? முஹம்மதே, நீங்கள் எறிந்தீர்கள், எதிரிகள் விரண்டோடினார்கள், வெற்றி பெற்றீர்கள், இப்படி என்றுதானே வரணும். அதான் நடந்த சம்பவம். எப்படி சொல்றான்? சொல்ற பாணியையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வமா ரமைத்த, நீ எறியவில்லை, இஸ் ரமைத்த, நீ எறிந்த நேரத்தில் நீ அறியவில்லை, நீ எறிந்த நேரத்தில் நீ அறியவில்லை. என்னது தம்பி? ஒருவன் இருக்கான், டேய் நான் என்று வருது, கல்லெடுத்து எறிடான், வேண்டன் எறிஞ்சு விட்டான். நான் அவனை பார்த்து சொல்றேன், ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீ எறிந்த நேரத்தில் நீ அறியவில்லை என்றா அவன் என்ன நினைப்பான்? நாம இப்ப எறிஞ்ச நாய்க்கு இவர் நம்மளை பார்த்து நீ எறிந்த நேரத்தில் நீ எறியல்ல என்று சொல்றாரு, இது என்ன கதை என்று நினைப்பானா இல்லையா? அந்த பாணியில வருகிறது. முஹம்மதே, நீங்கள் எறிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை. அப்ப ஆறு அறிஞ்ச, ஆறு அறிஞ்சேன்னு சும்மா சொல்லணும். சொல்றேன்டா, சொல்லுங்களேன், எதே என்ன உண்டு? அல்லாஹ் அறிஞ்சேன்டா சொல்லணும். அப்படித்தான் விளங்குது அல்லவா? நீங்கள் அறிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை என்றா ஆறா அறிஞ்ச? ஒரு கேள்வி, அது விளங்கிருது. இந்த கேள்விக்கு விடை ஒன்று தேவையில்லை. நீங்கள் அறிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றேன்டா, அவர்த்த போற ஆளா நின்று அறிஞ்ச இல்லையே, அப்ப அல்லாஹ் அறிஞ்சான் விளங்கிக்குது. இருந்தாலும் இந்த மழு மட்டைகளுக்கு ஒரு காலத்தில் விளங்காம போய் இதுக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவானுகள் என்று அல்லாஹு தஆலாவுக்கு தெரிஞ்சு என்ன சொல்றான்? வலாக்கின் அல்லாஹ் ரமா. எப்படி வேலை? இதிலே வருகிறது, குர்ஆனிலே தான் வருகிறது. வேற அங்கிஞ்ச பலிந்துரை கிளிந்துரை நினைக்காதங்க, குர்ஆன் வசனமே தான். ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீங்கள் அறிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை. முடிஞ்சு கதை. அப்ப எல்லாருக்கும் விளங்கிக்கும். விளங்காம உள்ளவன் குழப்பம் பண்ணுவான் தானே. வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் அறிந்தான். என்ன தம்பி இதுக்கு அர்த்தம்? உள்ளாடுள்ளபடி மண்ண அள்ளினதும் எறிஞ்சதும் ரசூலுல்லாஹ், அதுல சந்தேகமே இல்லை. முஹம்மது பின் அப்துல்லா, முஹம்மது பின் ஆமினா, ஆமினாவுடைய மகன் முஹம்மத், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அறிந்தது. இப்ப அல்லாஹ் பார்த்து சொல்றான், நீங்கள் அறிந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை, அல்லாஹ் தான் அறிந்தான். சொல்றானா இல்லையா? இப்ப நாம நாய்க்கறிஞ்சானே ஒரு பையன், அவனை பார்த்து ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா என்ற தப்பா? நீ அறிந்த நேரத்தில் நீ அறியவில்லை, அல்லாஹ் தான் அறிந்தான் என்றால் தப்பா? தப்பேதான், தப்பில்லை. மா அகல்த இது அகல்த வலாக்கின் அல்லாஹ் அகல். நீ சாப்பிட்ட நேரத்தில் நீ சாப்பிடவில்லை, ஆனால் அல்லாஹ் தான் சாப்பிட்டான். ஒமா ஷரிப்த இது ஷரிப்த வலாக்கின் அல்லாஹ் ஷரிப். நீ குடித்த நேரத்தில் நீ குடிக்கவில்லை, ஆனால் அல்லாஹ் தான் குடித்தான். ஒமா நம்த இது நம்த வலாக்கின் அல்லாஹ் நமா. நீ தூங்கின நேரத்தில் நீ தூங்கவில்லை, அல்லாஹ் தான் தூங்கினான். இந்த ஷரியத்து சட்டம் என்ன சொல்லும்? ஆளை விட்டுண்டா சொல்லும், உம்மா கிட்ட விட்டுறான் ஆளை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான் ரசூலுல்லாஹ்வுக்கு. குர்ஆன் தான் எங்கட வழிகாட்டி, எங்கட இமாமாரு. இமாமாரு ஜாவி இமாமா குர்ஆன். وكل شيء أحصيناه
ஃபீ இமாமின் முபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு இமாம் என்று சொல்றான். குர்ஆன்ல ஒரு இடத்துல குல்ல ஷைஇன், சகல வஸ்துவையும் அஹ்ஸைனாஹு, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஃபீ இமாமின் முபீன், பகிரங்க இமாமிலே. பகிரங்க இமாம் ஆர் எங்களுக்கு? அல்லாஹ் குர்ஆன். அந்த இமாமத்தான பின்பற்ற சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த இமாமை பின்பற்றுவோம். அந்த இமாம் என்ன சொல்றாரு? இப்படி சொல்லலாம் என்று சொல்றாரு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப நாங்க ஒத்தனை பார்த்து, டேய் நீ அறிந்த நேரத்தில் நீ அறியவில்லை, அல்லாஹ் தான் அறிந்தான்டா, இவன் இந்த அவன் அல்லாஹ் சொல்லிட்டான் என்று பத்துவாவா கொடுக்கிற இவனுக்கு? அப்படி என்றா ஆருக்கு பத்துவா கொடுக்கணும்? முஹம்மதை பார்த்து சொன்னானே அல்லாஹு தஆலா, நீ அறிந்த நேரத்தில் நீ அறியவில்லை, நான் தான் அறிந்தான் என்று சொன்னானே, அவனுக்கு பத்துவா கொடுக்கும். அப்ப சும்மா பத்துவா கித்துவா கொடுக்கிறேன் சும்மா வேலையில் தம்பி. அதுக்கு எத்தனை விதமான அறிவுகள், ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சிகள், எவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் வேணும். இப்ப எனக்கு பத்துவா கொடுக்க இயலுமா? ஏலா. வேணுமெண்டா என்ன தம்பி? ஒருவன் ஹலாலா இது ஹராமா, வட்டி கொடுக்குற ஹராமா ஹலாலா, அது ஹராம் தம்பி, அதுதான் சொல்லலாம். வேற குர்ஆன் ஆயத்தை தேடி, ஹதீஸ்களை தேடி ஆராய்ஞ்சி சட்டம் எடுத்து பத்துவா கொடுக்கறதுக்குரிய ஆற்றல் யாருக்கும் இல்லை. இருக்கிறத சொல்லி போட்டு போறாக்கள் தான் நாங்க. ஆகையினால எல்லாத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கணும். அப்ப இதுல நீங்க யோசிங்க, என்னத்தை யோசிங்க? உள்ளார் உள்ளபடி ரசூலுல்லாஹ் தான் இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க அறியல. ஒமா ரமைத்த, இதுக்கு அங்கால விளக்கமான வசனம் என்னடா தம்பி இருக்கி? ஒமா ரமைத்தேண்டா நீங்க அறியலேண்டது அர்த்தம். வேற என்ன அர்த்தம் இருக்கி? ஒன்றுமில்லை. இது ரமைத்தேண்டா நீங்கள் அறிந்த நேரத்தில். நீங்க இப்படி அறிந்த நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் அறியவில்லை, அல்லாஹ் தான் அறிஞ்சான். அது அவனே சொல்றான். நாம நினைக்க கற்பனை பண்ண தேவையில்லை, அல்லாஹ் தான் சொல்றான். ஏன் தெரியுமா? ஒரு புடி மண் எடுத்து, கையில ஒரு பிடி மண்ணை எடுத்து, நீங்க இவ்வளவு பேரும் இருக்கிறீங்க, வெளியிலேயே ஆக்கள் இருக்கிறீங்க, உள்ளுக்கும் ஆக்கள் இருக்கீங்க, நூற்றுக்கணக்கான ஆக்கள். நான் ஒரு பிடி மண் எடுத்து இப்படி எறிஞ்சு விட்டேன். எறிஞ்சு விட்டா கண் தெரியாத அளவுக்கு மண் எத்தனை பேர் கண்ணில் விழும்? சும்மா வேணுமெண்டா 2 பேர் கண்ணில் விழும். கண் தெரியாத அளவுக்கு என்ன நீங்க கண்டுகொள்ளப்படா. எல்லார கண்ணிலையும் அந்த மண் போய் விழுந்தோ, எல்லார கண்ணும் கிடக்கூடிய அளவு கண்டா, அது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலை. மனிதன் அறிஞ்சா என்ன செய்யும்? ஒரு புடி மண் அறிஞ்சான்டா மனுஷன், ஆதத்துல உலக வழக்கத்தில் என்ன நடக்கும்? ஒரு 5 பேர் கண்ணில் விழும், அல்ல ஒரு 10 பேர் கண்ணில் விழும் என்று வச்சுக்குவோமே. நூற்றுக்கணக்கான மக்களுடைய கண்களில் எல்லாம் எப்படி விழும்? அப்போ அந்த நேரத்தில் முஹம்மது என்ற அந்த மதஹரில் ஹக் தஆலாவுடைய செயல் வழியாகிச்சு. அவங்களுடைய அந்த குணபாடுகள் எல்லாம் அற்றுப்போச்சு. அதனால அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. இந்த ஆயத்தையும் வச்சுக்கங்க. இன்னொரு ஆயத்தை சொல்லுகிறேன். சஹாபாக்கள் யுத்தம் செய்து காவிரின்களில் எத்தனையோ பேரை வெட்டி வீழ்த்தி விட்டு திரும்புகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் அவர்களை வெட்டவில்லை, நீங்கள் அவர்களை வெட்டவில்லை, வலாக்கின் அல்லாஹ் கதலஹும், அல்லாஹ் தான் அவர்களை வெட்டினான். என்ன புதினம் இது? வாளேந்தி காவிரிகளை உள்ளால் உள்ளபடி வெட்டினது ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வெட்டவில்லை, அல்லாஹ் தான் வெட்டினான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சஹாபாக்களுடைய மல்ஹராக அவன் தான் வழியானான் என்ற கருத்து வந்துடும். சகோதரர்களே, இன்னும் இது சம்பந்தமான எத்தனை ஆயத்துகள் இருக்கி. இப்ப இதுக்குள்ளேயும் எத்தனை விளக்கம் இருக்கி. ஹகீகத் ஆக்கலி, மஜாஸ் ஆக்கலி என்று 2 சப்ஜெக்ட் இருக்கி. அதாவது அது சப்ஜெக்டை சொல்றதுக்கு நேரம் போகும். ஹகீகத் அக்லியும் படியும் நாம கதைக்கலாம், மஜாஸ் அக்லியும் படியும் நாம கதைக்கலாம். அல்லாஹ் தான் அறிஞ்சான் என்றும் கதைக்கலாம், முஹம்மது தான் அறிந்தார்கள் என்றும் கதைக்கலாம். 2க்கும் ஆதாரம் இருக்கு. இறைந்தவனாருதான், அல்லாஹ் தான். கதைக்கும் போது அப்படியும் கதைக்கலாம், இப்படியும் கதைக்கலாம்ங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இப்ப
இப்ராஹிம் ஹாஜியாரு ஒரு வீடு கட்டணும் என்று நினைச்சு பொன்னம்பலம் மேஷனை கூப்பிட்டு, தம்பி இப்படி ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரி என்று கல்வி சாமான்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவன் வீட்டை கட்டினான். யாரு கட்டினான்? பொன்னம்பலம் கரண்டி எடுத்து கல்லெடுத்து சீமண்டியை குழச்சி வச்சு கல்வி பண்ணி கட்டினான். கட்டி முடிஞ்சு போச்சு. வீடு திறப்போலாம் நடந்துச்சு. இந்த ரோட்டால நாங்க ரெண்டு பேர் போக ஒருத்தன் கேட்கான்னுட்டு, இது யாரு கட்டின வீடு தெரியாது. இப்ராஹிம் ஹாஜியாரு கட்டின வீடுன்னு நான் சொல்றேன். இப்ராஹிம் ஹாஜியாரா மேசனை போல கரண்டி எடுத்துக்கிட்டு கல்லை வச்சுக்கிட்டு சீமண்டியை குழச்சிக்கிட்டு இப்படி கட்டினாள்? இல்லையே. கட்டினவனாரு? பொன்னம்பலம். நான் சொல்றேன் என்ற கூட்டாளிகிட்ட இப்ராஹிம் ஹாஜியார் கட்டின வீடு என்று சொல்றேன். அப்ப இந்த கட்டுதல் என்ற செயலை யாரின் பக்கம் உள்ளால் உள்ளபடி சேர்க்க வேண்டுமோ அவரின் பக்கம் சேர்த்து நான் சொல்லுகிறேனா, அல்லது உள்ளால் உள்ளபடி கட்டினவனை விட்டு போட்டு அதற்கு உதவியாக இருந்த ஒருவரின் பக்கம் சேர்த்து சொல்கிறேனா? அந்த கட்டுதல் என்ற செயலை அவரும் பக்கம் சேர்த்து சொல்றேன். அது மஜாஸ் அக்லி. பொன்னம்பலம் கட்டினான் என்று சொன்னால் ஹக்கீகத்து அக்லி. அன்பத்தல் மதருல் பக்ல, மழை பயிரை முளைக்க செய்தது. அன்பத்தல்லாஹுல் பக்ல, அல்லாஹு தஆலா பயிரை முளைக்க செய்தான். ரெண்டு வசனமா நல்லா கவனிச்சுங்க. அன்பத்தல் மதருல் பக்ல, மழை பயிரை முளைக்க செய்தது. அன்பத்தல்லாஹுல் பக்ல, அல்லாஹ் பயிரை முளைக்க செய்தான். முளைக்க செய்தல் என்ற செயலை அல்லாஹ்வுக்கு கொடுத்தும் கதைக்கலாம், மழைக்கு கொடுத்தும் கதைக்கலாம். இதுல அல்லாஹ்வுக்கு நாங்கள் கொடுத்து கதைக்கும் போது ஒரு செயலை அதற்கு உரியவனின் பக்கம் சேர்த்து கதைக்கிறோம். அது ஹக்கீகத் அக்லி. மழை முளைக்க செய்தது என்றால் அந்த முளைத்தல் என்ற செயலை மழையின் பக்கம் சேர்த்து சொல்றோம். இது மஜாஸ் அக்லி. இந்த அடிப்படையில் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்த இயலும். ஆனா அதுக்கு நேரம் போகும். ஆகையினால் அந்த சப்ஜெக்ட் அதோட விடுறேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைத்தால் நான் சொல்வேன்.